ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஒரே ஒரு சைக்கிள் ஃபுல்லாக ஒரு மந்த்து ஃபுல்லாக என்ன மாதிரியான ஃபுட்டு எந்தெந்த டைமில், அதாவது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு முதல் 7 நாட்களுக்கு என்ன எடுத்துக்கலாம், அடுத்த 7 நாட்களுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு டயட் லிஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ. அக்கா, ஒரு மந்த்து ஃபுல்லாகவே எப்பப்போ என்னென்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே அந்த சைக்கிளில் உங்களோட ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகி உங்களோட எக் க்ரோத்துலேருந்து, ஓவுலேஷன்லேருந்து, இம்ப்ளான்டேஷன்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக நடந்து நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் அண்ட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், எக் க்ரோத்துலேருந்து டயபெட்டிக் வரைக்கும், வெயிட் லாஸ்லேருந்து வெயிட் கெயின் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட ஆர்கானிக்காக, கம்ப்ளீட்டாக பியூராக, ஹோம்மேடாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட ஃபர்டிலிட்டி காம்போ அப்படின்னே ஒரு காம்போவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பொருட்கள் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் காம்போ ஆஃபர் அப்படிங்கிறதுனால கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 28 நாள், அதாவது 28 நாள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து வர்ற 28 நாட்கள், அதாவது இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம முதல் நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் 28 நாள் வரைக்கும் தான் ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அதுதான் வந்து மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே வைஸாக பிரிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து 7 நாட்கள், அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து 7 நாட்கள் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ, இதில் வந்து நிறைய ஃபைபர் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கொலாஜன் பூஸ்டிங் இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட், இதில் வந்து மெக்னீசியம் இருக்கிறதுனால உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக்கும், காமாக நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து எக் க்ரோத்துக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எக் குவாலிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து இந்த டைமில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், இந்த பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து 7 நாள் வரைக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பூசணி விதை டெய்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். அப்புறமா போன் ப்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எலும்பு சூப்பு மாதிரி நீங்கள் வந்து அந்த கொழுப்போடு சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலும்பு சூப்பு வந்து நீங்கள் அந்த 7 நாளுமே அட்லீஸ்ட் 7 நாள் அப்படின்னா அது ஒரு 2 தடவை நீங்கள் வந்து அந்த மாதிரி சூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட எக் க்ரோத் நடக்கக்கூடிய ஒரு பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு, இந்த டைமில் நமக்கு எந்த ப்ராசஸுமே உள்ளே இல்லை போல் அப்படின்னு. பட் அப்படி இல்லை. உங்களுக்கு பீரியட்ஸான 2வது நாள்லேருந்தே உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர ஆரம்பிச்சிடும், அது மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 7-8 நாட்கள் வந்து அது நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7லேருந்து 12 நாள் வரைக்கும், அதாவது 7வது நாள்லேருந்து 12வது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிட்ரஸ் ஃப்ரூட், அதாவது ஆரஞ்சு, நெல்லிக்காய், ஆப்பிள், ப்ரக்கோலி, இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சின்னமன், பட்டை, அதுக்கப்புறம் இஞ்சி, மஞ்சள். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்கணும், உங்களோட மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்டப் பண்ணணும், உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபுட் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து 12லேருந்து, அதாவது 12 நாள் வரைக்கும் எடுத்துட்டோம். அடுத்து 13வது நாள்லேருந்து ஒரு 15, 17வது நாள், 16வது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயறு வகைகள், அதாவது கொண்டக்கடலை, பச்சை பயிறு, காராமணி, அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறமா கருப்பு உளுந்து, இந்த மாதிரி முளைக்கட்டிய பயறு வகைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நட்ஸு, இது எல்லாமே எடுத்துக்கலாம். டேட்ஸ் எடுத்துக்கணும், ஆப்பிள் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே எடுத்துக்க என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ தான் கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக வளரும்.
ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 16வது நாள்லேருந்து 28வது நாள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு எக்கு, பாயில்டு எக்கு, செவ்வாழை, கொய்யாக்காய், அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியகாந்தி விதை, எள்ளு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து எள்ளு எடுத்தால் வந்து ப்ரெக்னென்சி ஆக மாட்டோம், பீரியட்ஸ் ஆகிடும், இல்லைனா உண்டான கரு வந்து கலைஞ்சிரும். ஸோ இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து உங்களோட கருவை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த 1 டீஸ்பூன் தான், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அமிர்தத்தையே அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது நஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே எந்த பிரச்சனையுமே நமக்கு உண்டு பண்ணாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து முடிஞ்சால் அவகேடோ ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவகேடோ. பட் இது வந்து கிடைக்கிறதும் கஷ்டம், கொஞ்சம் காஸ்ட்லி. பட் இருந்தாலும் இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது எல்லாத்தோடையுமே சேர்த்து நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபேட், அதாவது கொழுப்பு அதிகமுள்ள நல்ல கொழுப்புகள் அதிகமுள்ள மீன் வகைகள், இந்த மத்தி மீன், இந்த மாதிரி மீன் வகைகள் வாரத்தில் 2 நாட்கள். அப்புறமா சிக்கன் வந்து நீங்கள் நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே சிக்கன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி இல்லை. அதில் இருக்கிற அந்த அயன், ஹீம் அயன், அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன், இது எல்லாமே நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவசியம். அதிகமாக சாப்பிட்லைனாலும் நம்ம வந்து லிமிட்டாக எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.